வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேப்பரை யூஸ் பண்ணி எப்படி பால் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஒன்று கலர் பேப்பர், இன்னொன்று க்ளூ. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கலர் A4 ஷீட்ல சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு எதுக்கும் அளவெல்லாம் தேவையில்ல. சின்ன சர்க்கிளா இருந்ததுன்னா பால் கொஞ்சம் சின்னதாக வரும். அதே பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும். இது மாதிரி 20லேருந்து 22 சர்க்கிள் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திரும்ப இதுலேயும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்படி வச்சுட்டு அப்படியே மடிக்கணும். இப்படி மூணா மடிக்கணும். மடிக்கிற இது வந்து இந்த 3 மடிப்பும் ஈக்குவலாக இருக்கணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக வந்தோன்னே கீழே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இதே இப்படி மடிக்கணும்னா அப்போ தான் சர்க்கிள் ஹாஃபாக டிவைடாக இருக்கும். 5 லைன்ஸும் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன், தேர்ட் லைன், 5th லைனில் க்ளூ வைக்க போகிறோம். அப்படியே இதை மடித்து க்ளூ கொஞ்சமாக வச்சாலே போதும். இது மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இப்போ நான் வந்து பால் வந்து டபுள் கலரில் செய்ய போகிறதுனால ப்ளூ கலர்லையும் க்ரீன் கலர்லையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லைன்லையும் தேர்ட் லைன் 5th லைனில் கம் வச்சு பேஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து செகண்ட் லைன்லையும் 4th லைன்லையும் கம் வைக்கணும். அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றா அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஒன்று மேலே ஒன்று ஒட்டி அது கொஞ்சம் நேரம் காய்ச்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே விரிச்சு பண்ணலாம். இந்த இடத்துல கொஞ்சம் க்ளூ வச்சு